எப்படியாவது இந்த ரவுடி கும்பல், அதாவது நந்தினி, மாதவி, ஸ்வேகா, அசோகன் இவங்க எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு சூர்யா சாரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு கல்யாணம், நந்தினி 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. இதை பாருமா நந்தினி, நான் இருக்க வரைக்கும் நீ கவலைப்படாத. இந்த அண்ணன் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? இங்கே பாரு, இந்த புடவையை வச்சு இந்த அசோகனை என்னமா சுத்த விட போகிறேன் பாரு. அப்படி சுற்றி வர்றதுனால அவன் எப்படியும் காவல் காக்கிற வேலையை விட்டுட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் நீ போய் நம்ம ஐயாவை பார்த்துட்டு வந்துருங்கிறாங்க கல்யாணம். இது கேட்ட நந்தினியும் ரொம்ப சந்தோஷத்தில், சரிங்கண்ணே, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன். அந்த மாதிரி அவர் உங்கள் புடவையை பார்த்ததும் வந்துடுவாராங்கிறாங்க. கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அவன் ஒரு பொம்பளை தாசை, நிச்சயமாக பாரு என்னெல்லாம் கூத்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஒரு புடவையை, அதாவது மாதவியோட புடவையை எடுத்துகிட்டு போய் கல்யாணம் மாதவி மாதிரியே நடந்துக்கிட்டு அப்படியே முக்காட்டை போட்டு அது மாதவி தாங்கிறது அடையாளம் தெரியாத அளவுக்கு நடந்துக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா அசோகன் சாப்பிடும்போதே அவங்களுக்கு ஒரு தூக்க மாத்திரையோ மயக்க மருந்து மாதிரி கொடுத்துட்றாங்க. அதை சாப்பிட்டதும் அசோகனுக்கு அப்படியே எதோ பார்த்தாலும் ரெட்டையாகவே தெரியுது. போகிறவங்க வரவங்க எல்லாரும் மாதவி மாதிரியும் இருக்குது. கல்யாணத்தை பார்த்ததும் மாதவி தான் நினச்சிக்கிட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ கல்யாணம் கையை அசைச்சிட்டு போனதும் ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரூம்குள்ளே போனதும் அந்த புடவையை கலட்டி வெளியில் வீசுகிறாங்க. வெளியில் வீசினதும் அசோகன் மெல்ல மெல்ல வர்றாங்க. அடடா, மாதவி தான் நம்மளை கூப்பிட்றா. அப்பாடா, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் மாதவிக்காவது நம்ம மேலே ஆசை வந்ததே, நம்ம மேலே பாசம் அன்பு காட்ட மாட்டாளான்னு எவ்வளவு நாள் எங்கே இருப்போம். இப்போ தான் மாதவிக்கு நம்ம மேலே விருப்பம் வந்திருக்கு. இந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அசோகனும் மாதவி தான் போயிருக்கான்னு நினச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடி வராங்க. சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருக்கிறது இல்லையா, கல்யாணம் ரூம்குள்ளே இருந்து வெளியில் ஓரமாக வந்துடுறாங்க. அப்போ கல்யாணம் வந்து அசோகங்கிட்ட கேட்குறாங்க, ஐயா இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை கல்யாணம், சும்மா இந்த பக்கமாக காற்று பத்தலைன்னு காற்று வாங்குறதுக்காக அப்படி நடந்துட்டு இருக்கிறேன். சரி நீ போ, உன் வேலையை போய் பாரு, இங்கிட்ட பண்ணுறேங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, ஏதோ ஐயா கூப்பிட்ட சத்தம் கேட்டுது, அதான் நான் வந்தேங்கிறாங்க. அப்படியா, யாரும் கூப்பிடல, அப்படி கூப்பிட்டாங்கன்னா நான் கூப்பிட்றப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ கல்யாணம் கீழே வந்துடுறாரு. அப்பாடா, இன்னைக்கு நீ வசமாக மாட்டினியா அப்படின்னு நினச்சிக்கிட்ட கல்யாணம் சமையல் கட்டில் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இவன் ரூம்குள்ளே போனால் கதவை சாத்திடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அசோகனும் அந்த புடவையை பார்த்து பாட்டு பாடிக்கிட்டே அங்கங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. அட போய்யா, பாட்டு பாடுனதெல்லாம் போதும், முதல்ல ரூம்குள்ளே போ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க கல்யாணம். வெளியில் நந்தினி காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ தான் கல்யாணம் அண்ணன் கூப்பிடுவாரோ நம்மளும் போய் பார்க்கலாமோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா மாதவி வந்து பார்க்குறாங்க. அப்போ அசோகன் நிற்கிறத பார்த்துட்டு, எங்க இங்கே என்ன பண்ணுறீங்க? சூர்யாவுக்கு காவல் காக்க சொல்லிட்டு வந்தா நீங்கள் என்னடானா இங்கே ரூமில் கதவுல அதுவும் புடவையை மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்கிறாங்க. இதை பார்த்ததும் அசோகனுக்கு ஷாக் இருக்குது. என்ன மாதவி இது, நீ தானே என்னை கூப்பிட்டேன், நான் தானே வந்தேங்கிறாங்க. எது, நான் உங்களை கூப்பிட்டேனா? நான் எதுக்குங்க உங்களை கூப்பிட போகிறேன்? எங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் முடிச்சு போச்சா? சூர்யாவை பார்த்துக்கோங்கன்னு உங்களை காவல் வச்சுட்டு வந்தா நீங்கள் என்னடானா அங்கங்கே நடமாடிக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் வந்த நேரத்தில் அந்த நந்தினி மேலே போயிட்டானா என்ன செய்கிறது? ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமாங்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா தானே மாதவி, நான் ஏதோ உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக வந்துட்டேன், வா மாதவி நம்ம 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம்னு கூப்பிடுறாங்க. அசோகன் அடிச்சு, முதல்ல கையை விடுங்க, இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், உங்களை தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. மரியாதையாக ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் சூர்யா வாசலுக்கு முன்னாடி போய் உட்காருங்க. அவன் கூப்பிடும்போது என்ன வேணுமோ அவனுக்கு கேட்டதை கொடுங்க. சூர்யாவை பார்த்துக்க சொல்லி காவல் வச்சா நீங்கள் என்னடானா இங்கே கதவுக்கு முன்னாடி வந்து காவல் காத்துட்டு இருக்கிறீங்க, மரியாதையாக போயிடுங்கன்னு சொல்கிறாங்க மாதவி. என்ன மாதவி இப்படி விரட்டுற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நீங்கள் இப்போ போக போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே சுந்தரவல்லி வந்துடுறாங்க. என்ன மாதவி இது, என்னது, இவர் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கிறாரு, இது எதுக்கு புடவை கதவுல தொங்கிட்டு இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதாம்மா எனக்கும் தெரியல, இந்த புடவையை பார்த்தா இங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்கிறாரு இவர். புடவையை பார்த்ததே இல்லையா, நான் இதை லாண்ட்ரிக்கெல்லாம் போட்டிருந்தேன், இங்கே எப்படி வந்ததுன்னு எனக்கும் தெரியலைங்கிறாங்க. மாதவி அசோகனை பாட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடப்போ மாதவி, சூர்யா எப்போ பார்த்தாலும் நந்தினி நந்தினின்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறான், நான் அங்கேருந்து என்ன செய்ய போகிறேன், அதான் நான் வந்துட்டேன், சரி உன்னை பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேங்கிறாங்க. சி, உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வெக்கமா அசிங்கமா இல்லையா? ஒரு வேலையை சொன்னா அதை கூட ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? சூர்யாவை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சுந்தரவல்லி ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்கும்போது, அம்மாம்மா மன்னிச்சிடுங்கம்மா, நான் அவரை பேசி சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சுக்கிறேங்கிறாங்க. என்ன சமாதானம் பண்ணி என்ன தொலைக்க போறீங்களோ தெரியலப்போ. ஒரு வேலையை கொடுத்தா 2 பேருமே சரியா செய்யறது இல்லை, இப்படியா வந்து நிற்பீங்க? சூர்யாவுக்கு பக்கமா இருங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் நானே சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்குதுன்னு சுந்தரவல்லி மாதவியும் அசோகனையும் திட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கல்யாணம் என்ன ஒரு சத்தத்தையும் காணா, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து எப்படியாவது நந்தினியை சூர்யாவை பார்த்து பேசிட்டு வர சொல்லி அனுப்பலான்னு பார்த்தா அது நடக்காது போல இருக்குதே அப்படின்னு கல்யாணம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா இங்கே எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நந்தினியை கூப்பிட்டு ஓடி வராங்க. அம்மாடி நந்தினி, அவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, இதுதான் நல்ல சான்ஸ். இப்போ சூர்யா ஐயா ரூமுக்கு முன்னாடி யாருமே இல்லை, நீ வந்தீங்கன்னா ஐயாவை பார்த்து 2 வளமை பேசிட்டு வந்துடலாம், வாமான்னு கூப்பிடுறாங்க கல்யாணம். இதை கேட்டு நந்தினியும் சந்தோஷத்துல, அண்ணன் அப்படியா சொல்கிறீங்க, இப்போ நான் வந்தா சூர்யா சாரை பார்க்க முடியுமாங்கிறாங்க. ஆமாம்மா வா போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க.
கல்யாணம் கூப்பிட்டதும் நந்தினியும் அவளோட போய் சூர்யாவை பார்க்கலான்னு போகும்போது கரெக்டாக யமகண்ட மாதிரி வந்து நிற்கிறாங்க சுந்தரவள்ளி. வந்ததும் எங்கடி போற, கொஞ்சம் நில்லுடி, இப்போ எதுக்கு போற அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஐயாவை பார்த்துட்டு வந்தேங்கிறாங்க. எது, ஐயாவை பார்க்க போறியா? ஆமாம், என் பையன் மேலே உனக்கு என்னடி அவ்வளோ பாசம்? ஆமாம், என்ன உறவு உனக்கு, என்ன உரிமை உனக்கு, என்ன எனக்கு இல்லாத அன்பு அக்கறை பாசம் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இப்படியெல்லாம் கேட்கும்போது அப்போ மாதவி ஓடி வராங்க. அம்மா என்னம்மா கேட்குறீங்க, இப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா நான் தான் அவளோட பொண்டாட்டின்னு சொல்லுவா. இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிறாங்க. ஆமாடி, இவ யாரு? முதல்ல சூர்யாவுக்கு இவ யாரு? சூர்யா என்னோட பையன். அவன் ஒன்றும் இவளுக்கு முறைப்படி ஒன்றும் தாலி கட்டலையே. ஏன் முன்னாடி ஏன் விருப்பப்படி எங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி இவ ஒன்றும் இல்லையே. இவளை நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லலையே. இப்போ சூர்யா கிடக்கிற நிலைமை காரணமே இவ தான். இவ இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுனால தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கு. இவ ஒரு தரித்திரம், இவ ஒரு பீடை. இப்படியெல்லாம் திட்டி தீக்குறாங்க சுந்தரவள்ளி. இதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்ன வேணாலும் என்னை திட்டிக்கோங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க. ஆனால் சூர்யா சாரி மட்டும் நான் இப்போ ஒரே ஒரு தடவை நான் பார்த்ததும் வந்துடுறேன்னு கெஞ்சுறாங்க நந்தினி. அதுக்கெல்லாம் அனுமதிக்க முடியாதுடி. நீ யாருடி என் பையனை பார்க்கறக்கு? மறுபடியும் மறுபடியும் சொல்கிற, ஒழுங்கு மரியாதையாக நீ இந்த வீட்டிலேருந்து போயிடு. ஏதோ என் பொண்ணு சொன்னாலேன்னு நானும் உன்னை விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா எப்போவே அடித்து துரத்தி விரட்டி விட்டுருப்பேன் தெரியுமாங்கிறாங்க சுந்தரவள்ளி. மாமா, நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள், அவர் மேலே எனக்கு நம்ப அக்கறை இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் எனக்கு சாமி மாதிரி. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஒரே ஒரு தடவை மட்டும் சூர்யா சாரை நான் பார்த்துட்டு போகிறேன்னு கெஞ்சுறாங்க. ஓஹோ, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பையல்ல? அப்போது நான் சொல்கிறேன் கேளுடி. நீ மரியாதையாக இங்கேருந்து வெளியில் போ. நீ என் பையனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஏதோ உன் பேரை சொல்கிறாங்கிறக்காக நீ எங்கள் எல்லாத்தையும் தாண்டி நீ அவனை பார்க்க போயிடுவியா? அவனை பார்த்து எங்களை பற்றி எல்லாம் குறை சொல்லணும்னு நீ நினைக்கிற, அப்படி தானே? எங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சூர்யா கிட்ட போட்டு கொடுத்தா அவன் இன்னும் கோவத்தில் உச்சத்தில் ஏறி ஆடிக்கிட்டு இருப்பான். அது மட்டுமா ஓ முன்னாடியே எங்களை கேவலமாக அசிங்கமாக பேசிகிட்டு இருப்பான். அதை நீ மனசு குளிர பார்த்து ரசிப்ப, அப்படித்தானே அப்படின்னு கேட்குறாங்க சுந்தரவள்ளி. இதையெல்லாம் கேட்ட நந்தினி சொல்கிறாங்க, ஐயோ அம்மா, என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? சூர்யா சார் என் மேலே அளவு கடந்து அன்பு வச்சிருக்காரு. ஆரம்பத்தில் சூர்யா சார் செஞ்சதெல்லாம் தப்புன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அவர் செய்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். அவர் எனக்கு சாமி மாதிரி. அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லாத போது அவர் பிச்சை எடுக்க கூட தயங்காமல் போய் பிச்சை எடுத்து என்னை காப்பாற்றினவர். என்னோட உயிரை காப்பாற்றினவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? அந்த நன்றி கண்ணுக்காகத்தான் நானும் அவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து எங்களுக்கு எந்த ஒரு தடையும் சொல்லாதுங்க. நான் சூர்யா சாரை போய் பார்த்ததும் வந்துடுறேன்னு கெஞ்சுறாங்க நந்தினி. கெஞ்சி பிரயோஜனம் இல்லை, ஒழுங்கு மரியாதையாக வெளியே போ அப்படின்னு விரட்டிடுறாங்க சுந்தரவள்ளி. இங்கே பார்த்தா கல்யாணம் வந்து பார்க்கும்போது நந்தினி சோகமாக உட்காந்துருக்காங்க. இந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் சோகமாக உட்காந்துருக்காளே, என்னாலையும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலையேன்னு வருத்தப்படுறாங்க கல்யாணம். என்னம்மா, நீ இப்படியே இருந்து என்ன செய்ய போற? இதை பாருமா, நீ இப்படியெல்லாம் வருத்தப்படுறது எனக்கு ஏனோ மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குதுங்கிறாங்க கல்யாணம். என்னென்ன பண்றது? சூர்யா சாரை என்னால் மறந்துட்டு போகவும் முடியல. சுந்தரவள்ளி அம்மா சொல்ற மலை என்ன விரட்டிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நான் போக முடியாதே. என் குடும்பம் இன்னைக்கு ஊரோட நிம்மதியாக வாழுதுன்னா அதுக்கு காரணமே சூர்யா சார் தான். சூர்யா சார் தான் என் குடும்பத்தை இந்த அளவுக்கு ஆதரித்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்டவரை நான் இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் எப்படி தான் விட்டுட்டு போவேங்கிறாங்க. சரிம்மா, இதெல்லாம் ஒரு கடவுளோட திருவிளையாடல் தான். எப்படியாவது உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கல்யாணம். அப்படித்தானே நானும் நினச்சிட்டு இருக்கேன். சீக்கிரம் நம்ம ஐயாவுக்கு குணமாயிட்டா போதும். அதுக்குள்ளேயே பெரிய ஐயாவும் வந்துட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே சுந்தரவள்ளி அசோகனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்னத்தை செய்யட்டும்? நான் அடித்த சரக்கு அப்படி என்னை இப்படி மைமறக்க வச்சிருச்சுங்கிறாங்க. ஏன் இப்படி புத்தி கட்டு தெரியுறீங்க? நந்தினி அவனை பார்க்கணுன்னு கங்கணம் கட்டி அலைஞ்சிட்டு இருக்கிறா. அவனும் நந்தினியை பார்க்கணுன்னு நினைக்கிறான். இப்போ ரெண்டு பேர்த்தையும் பார்க்க விட்டுட்டா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க முடியாது. அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர விடாமல் பார்க்க விடாமல் பண்ணுங்கிறதுக்கு தானே உங்களை நான் அங்கே காவல் காக்க வச்சேன். ஆனால் நீங்கள் இப்படி வருவீங்கன்னு நான் நினச்சி பார்க்கலைங்கிறாங்க. சுந்தரவள்ளி அசோகனை திட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே மாதவி வராங்க. அம்மா, இவர் என்னதான் சொல்கிறாருங்கிறாங்க. இவர் என்னத்தை சொல்கிறது? இவர் எல்லாமே சொதப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாருங்கிறாங்க. ஆமாம்மா, இவர் பண்ணுறது அப்படி தான். சரி விடுமா. ஆமாம், அப்பா வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? டெல்லியிலேருந்து அவர் எப்போ கிளம்ப போகிறாருன்னு கேட்குறாங்க மாதவி. அவரை தான் கேட்டு சொல்லணும். எப்போ ரிட்டன் டிக்கெட் போட்டிருக்கிறாருன்னு எனக்கும் தெரியலைங்கிறாங்க சுந்தரவள்ளி. இங்கே பாருமா, அப்பா வர்றதுக்குள்ளே எப்படியாவது இந்த நந்தினியை விரட்டி விட்டணுமா? இன்னும் நாள் நமக்கு கம்மியாக தான் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி ஐடியா பண்ணலாம். விஜயை கூப்பிட்டு பேசுங்க. விஜய் போய் சூர்யா கிட்ட உன்னை விட்டுட்டு நந்தினி ஓடிட்டான்னு சொன்னால் சூர்யா நம்புவான். நம்ம என்ன சொன்னாலும் அவன் நம்ப போகிறதில்ல. அதனால விஜயை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாங்க மாதவி. அப்போ சுந்தரவள்ளி யோசிக்கிறாங்க. நந்தினி அழுது அழுது ஆஞ்சு ஓஞ்சு போயிருக்காங்க. இதை பார்த்தா கல்யாணம், என்னம்மா நந்தினி இன்னைக்கு தான் ஏதோ அழகாமல் இருக்கேங்கிறாங்க. ஆமாண்ணே, அழுது என்ன செய்ய போகிறோம்? எதுவுமே நடக்க போகிறது இல்லைங்கிறாங்க. அப்படி வா வலிக்கு, இப்படியே அழுது அழுது எதுவும் செய்ய முடியாது. அதனால வேறு ஏதாவது முயற்சி பண்ணியே ஆகணுங்கிறாங்க. ஆமாண்ணே, சரி நான் பொறுக்க வரைக்கும் பொறுத்தாச்சு. இனிமேல் நான் யார்
யாருக்காகவும் பயப்பட போகிறதில்ல. நான் போய் சூர்யாவை சாரை பார்த்துட்டே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நந்தினி மாடிக்கு ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அப்படியே ரிஷி மாதிரி வந்து நிற்கிறாங்க சுந்தரவல்லி. என்னடி நான் எவ்வளோ தடவை சொன்னேன், என் பேச்சையும் மீறி மறுபடியும் நீ வந்திருக்க. எனக்கு அப்பவும் தோணுச்சுடி நீ ஏதோ தப்பு செய்ய போகிற, இந்த இடத்துக்கு வருவேன்னு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து நிற்கிறேன். கரெக்டாக நீ வந்து நிற்கிறியா? ஆமாம், என் பையனை பார்க்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். திரும்ப இந்த வீட்டுக்கு மறுபடியும் மேலே வந்து பார்க்க வந்திருக்கீன்னா உனக்கு எவ்வளோ தைரியம்? ஏண்டி வந்தால் காலை வெட்டி போடுவேன்னு சொன்னேன்ல, அப்போ திரும்ப வந்திருக்கீன்னா உனக்கு எவ்வளோ தைரியம்? அப்போ என் பேரில் எந்த ஒரு மரியாதையும் இல்லைன்னு தானே அர்த்தம்? என் பையனை ஏமாற்றி இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் இல்லாமல் நீ இன்னும் என் பையன் நம்ம மனசை மாற்றி மயக்கி கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறியா? அது மட்டும் இந்த சுந்தரவல்லிக்கிட்ட நடக்கவே நடக்காதடி. இது வரைக்கும் நீ இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னோட மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே கெடுத்துட்டேடி. இதுக்கப்புறமும் நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விட்டு வைக்க போகிறதா இல்லை. உன்னை ஒழிச்சா தான் எனக்கு இதெல்லாம் நிலையா இருக்கும். இதில் தான் எனக்கு கௌரவம். இதுக்கப்புறமா நான் உன்னை விட போகிறதா இல்லை. முதல்ல மரியாதையை இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சுந்தரவல்லி. இதை கேட்ட சூர்யாக்கு பார்க்குறேன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நந்தினி. என் பையனை பார்க்குறக்கு நீ யாரடி? இப்போ வெளியே போக போறியா இல்லையாங்கிறாங்க. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, இதை பாருங்கள், என்னை வெளியே அனுப்புகிற உரிமை உங்களுக்கு கிடையாது. சூர்யா சார் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. சூர்யா சாரோட பொண்டாட்டினா சூர்யா சாரும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எங்களோட பதிவு பத்திரமும் இருக்குது. உங்கள் கௌரவம், அந்தஸ்து, மானம், மரியாதை இதெல்லாம் வந்து பேசாது. சூர்யா சார் போட்ட கையெழுத்தும் தான் செல்லும். அதுதான் பேசும். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் விளக்கம் வேணும், இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பதில் வேணும்னா நீங்கள் என் புருஷன் சூர்யா சாரோட பொண்டாட்டி நான் தான். இதை யாராலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நந்தினி வலது கால் எடுத்து வச்சு போகிறாங்க. இதை பார்த்த சுந்தரவல்லிக்கு அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி இருக்கு. அடி பாவி, என்ன திமிரி இவளுக்கு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே மாதவி வராங்க. ஏமா நான் தான் சொன்னேன்ல அவகிட்ட இப்படி கேட்காதீங்க, நான் கேட்டதுக்கு அவள் எப்படி பதில் சொல்லிட்டு போகிறா பாருங்க. செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவைதானா? இவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே விரட்டி விடுறதை விட்டுட்டு, அதுவும் தந்திரமாக விரட்டி விடுறதை விட்டுட்டு ஏமா இவளை நேருக்கு நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க? இதனால நமக்கு தான் அசிங்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன திமிரு இவளுக்கு அப்படின்னு பல்ல வெறிவிக்கிட்டு நிற்கிறாங்க சுந்தரவல்லி. இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாங்க.